ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஷெஃப் நவீன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ப்ளம் கேக்கோட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? பட்டரு, சுகரு, எக்கு, வெனிலா எசன்ஸு, பேக்கிங் பவுட்ரு, ஃப்ளாரு, ஜிஞ்சர் பவுடரு, லிக்விட் குளுக்கோஸ், மிக்சடு ஸ்பைசி பவுடர்ஸ் அண்ட் ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸ் அண்டு ஆரஞ்சு பீல், பிளாக் ஜேக், அப்புறம் நான் அந்த ஜாமு தாங்க. ஓகேவா? ஷோக்குடு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அதோட ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை நம்பர் போட்டு உங்களுக்கு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டர் சுகரை நல்லா ஓட விட்டு நல்லா ஃப்ளஃபி ஆனோடனே அதுக்கடுத்து எக்கு ஆட் பண்ணி எக்கு நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா ஓட விட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ளஃபி ஆகும். ஃப்ளஃபி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணோம் அதில்னா இந்த மாதிரி ஃப்ளார் ஐட்டம், பேக்கிங் பவுடர், ஃப்ளாரு, ஜிஞ்சர் பவுடர், லிக்விட் குளுக்கோஸ், மிக்சடு ஃப்ரூட்ஸ், அப்புறம் ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸ், இந்த ஐட்டத்தெல்லாம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 minutes நல்லா ஓட விட்டதுக்கப்புறம் நம்ம இது அடுத்து 5th ஸ்டெப் பிளாக் ஜேக்கு போட்டு நல்லா கொஞ்சம் இது போட்டு ஓட விட்டோம்னா அதுக்கடுத்து இந்த ஜாமை போட்டு விடுங்க. அது இல்லையானா கூட ஓகே. லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த ஃப்ரூட்டி ஆரஞ்சஸ் பீலு, இந்த நட்ஸ் ஐட்டம் போட்டு லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நம்ம கேக்கு மோல்டு எடுத்து கேக்கில் பட்டர் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட்டை போட்டு இதோட வெயிட்டை போட்டு இப்போ அதை வெயிட்டு போட்டு நம்ம 200 டெம்பரேச்சரில் 180 200 டெம்பரேச்சருங்க 35 minutes 40 minutes பேக்கிங் டைம். ஓகே, பாய், சியா, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் மக்களே. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ரெசிபி அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நன்றி.